ஜனநாயகன் படம் வெளியாகி இருக்கு. தமிழ்நாடு ஒரு அரசு விழா கொண்டாடுற மாதிரி இருக்கு சார். விழான்றது எப்பயுமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு காலத்தில் பேனர் கலாச்சாரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணவங்க அதிக எண்ணிக்கையில் பேனர் வச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க இல்லைன்னா இது ஒரு மாற்றம், இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த அரசு அப்படின்னு. முன்மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அதிகாரிகள்லாம் கூட போய் படம் பார்க்குறாங்க. படம் பார்க்கலன்னா தப்பாயிடும். என்னது முதலமைச்சர் நினைச்ச படம் பார்க்கலையா அப்படின்னு எங்க நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம 4 பேர் ஐயா இன்னும் படம் பார்க்கலையா அப்படின்னா தப்பாயிடுமாட்டாங்க. அதாவது அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரியும் அரசாங்கம் சார்பாக அரசாங்கம் கொண்டாட, அரசாங்கமே நடிக்க, அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்க அப்படின்ற மாதிரி போகுது. ஆனால் நாட்டில் பெரிய பெரிய கொடுமைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல. இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் சொன்னவரு. ஜனநாயகன் படம் பிளாக்ல விற்கிறது, திரையரங்கிலே கூட 1000 ரூபாய், 2000 ரூபாய், 2500 எல்லாம் சொல்றாங்க சார். இது எப்படி? இப்போ நான் ஒரு கடை நடத்துறேன். நான் என்ன பண்றேன், இந்த துணி மழையில கூட போடலாம். இது மழையில போட்டா கூட அதுவே சூடாகி உடம்புல இருக்கிற சூடு அதுல போய் அந்த ஈரம் உடனே காஞ்சிரும் மழை விட்ட உடனே அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க கடைக்கு வரீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நம்பி இந்த சொக்கையை வாங்கி போயிட்டீங்க. மழையில் நெஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுவும் அதே சொக்கா தான். இந்த வாடிக்கையாளர்கள் இனிக்க பேசினாரீங்களா விற்கும் போது, அதுதான் அதுல புதுசு, அதுதான் அதுல மாற்றம். படம் எடுக்கிறது எதுக்கு? உட்காந்து நம்ம வசூல் பண்ணி 4 பேருக்கு நல்லது கெட்டு செய்யறதுக்கா? இல்ல, லாபம் சம்பாதிக்கிறது, பெரும் லாபம் சம்பாதிக்கிறது. காவல்துறை இதுல வழக்கு பதிவு பண்ண முடியுமா? பண்ணா அரசுக்கு அவப்பேர் வரும். அந்த நீட்டுக்கு ஜென்சி இளைஞர்கள் அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழக காவல்துறை கையாண்டது பாத்தீங்கன்னா சார், ஆதவர்ஜுனா கூட ஒரு ட்விட் போடுறாரு, தலைநகரத்தில் ஜனநாயகம் நசுக்கப்பட்டது அப்படின்னு. எந்த தலைநகரம்னு ஒரு கேள்வி கூட எழுப்புறாங்க. அங்க ராகுல் காந்தியை கைது பண்ணா ஜனநாயக படுகொலை சொல்றாங்க. ஆனா இங்க அதே போராட்டம், அதே நோக்கம், எதிர்த்து போராட்டம் வேற ஒருத்தர், நம்மள இல்ல. ஆனா இங்க அதை பண்ணும்போது கைது போறாங்க. டெல்லியில ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம், இங்க கம்யூனிஸ்ட், சிபிஐ, டைஃபி, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மாணவர்களுக்கு ஒரு நியாயம். போட்டு வலிக்கிறது, இழுக்கிறது, ஜிம்புறது, தள்ளுறது. அவன் யாருக்கெல்லாம் போராடுறாங்க? அவங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்து தானே போராடுறாங்க. படிப்புன்றது ஒரு விதம், நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. அந்த தேர்வு கூட ஒழுங்கா திருத்தம்னா என்ன வெங்காயத்துக்கு தேர்வு நட்டுறீங்க. இதுக்கு கூட நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னா கேவலம். அதெல்லாம் வெக்க கேடு வெளியில சொன்னா. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கூலியும் படம் பார்த்தாரு அப்படின்னு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம், மாணவர்கள் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியா நடந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க. அமைச்சர் பர்வேஸ் எல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அமைச்சர் ஒரு எம்எல்ஏ அழுதுன்னு என்ன, எதுக்கு அழுகுறீங்க? இப்போ விஜய் அண்ணா பார்த்தா ரசிகண்டா, கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்து. ஒரு உச்சி குளிரும். விவேக்ஸ் பாத்தீங்கன்னா காட்சி வச்சிருப்பாரு, முதலாளி உச்சி குளிராம ஃபேனை போடணும். இந்த ஃபேனை பார்த்தா அவுந்து போயிருக்கும். நோக்கம் முதலாளி உச்சி குளிர வைக்கிறதா. ஆனா ஃபேனை போடணும், ஃபேன் மண்டை மேலே ரத்தம் வந்துடும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனநாயகன் படம் வெளியாகி இருக்கு. தமிழ்நாடு ஒரு அரசு விழா மாதிரி கொண்டாடுற மாதிரி இருக்கு சார். நல்ல ஒரு விஷயம் தானே. விழான்றது எப்பயுமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படத்துக்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது வரலும் ஓகே, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பேனர்லாம் நிறைய இடத்துல வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் பேனர் கலாச்சாரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணவங்க அதிக எண்ணிக்கையில் பேனர் வச்சுருக்காங்க. பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல், எதுவும் அசம்பாவிதம் இல்லாமல், இந்த பேனர் கடைக்காரருக்கு ஒரு 10 ரூபா வருது, அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் நடக்குதுன்னா அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி போயிட்டு வரவங்களுக்குலாம் அது கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குதுன்னு காலைல கூட ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். மவுண்ட் ரோட் சைடு, அதுக்கப்புறம் ஈக்காட்டு தாங்கல் கிண்டி சைடு, அசோக் நகர், இங்கெல்லாம் நிறைய இடத்துல பேனர்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடு நம்ம திருவேற்காடு அந்த பக்கம் போகிற மதுரை வாயில் அந்த சைட்லலாம் கூட பேனர்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. யாருக்கும் அசம்பாவிதம் இருக்கக்கூடாது, இடையூறு இருக்கக்கூடாது. பட் ஆனால் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தது. அதாவது அவங்க சொன்னாங்க இல்லைன்னா, இது ஒரு மாற்றம், இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த அரசு அப்படின்றது. அப்படி எதுவும் முன்மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொன்னால் அதிகாரிகள்லாம் கூட போய் படம் பார்க்குறாங்க. வழக்கமாக படம் பார்க்குறதுன்றது அதிகாரிகள் வெளியில், நான் நிறைய காவல்துறை அதிகாரிகளோடலாம் பழகியிருக்கேன். படம் பார்க்குறது ஒரு மாதிரி மெல்லமாக சொல்லுவாங்க. அந்த படம் போனேன் சனிக்கிழமை நைட்டு, கமிஷனர் ஊரில் இல்லை, அதனால் சண்டே வாய்ப்பு கிடச்சிது, நைட் ஷோ போனேன் அப்படின்னு ஒரு மாதிரி. இப்போ வாக்கி டாக்கி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு
ஏன்னா உடனே தகவல் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ஓடி அதாவது ஐஏஎஸும் சரி ஐபிஎஸ்லேருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எப்படின்னா வந்து படம் பார்க்கலன்னா தப்பாயிடும். என்னது முதலமைச்சர் வச்ச படம் பார்க்கலையா அப்படின்னா எங்கே நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம 4 பேர் வந்து ஐயா இன்னும் படம் பார்க்கலையா அப்படின்னா தப்பாயிடுமான்றதுனால அதாவது அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரியும் அரசாங்கம் சார்பாக அரசாங்கம் கொண்டாட அரசாங்கமே நடிக்க அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்க அப்படின்ற மாதிரி போகுது. ஆனால் வந்து நாட்டில் பெரிய பெரிய கொடுமைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கல. இது வந்து ஒரு 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 2 நாள் 3 நாள் ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம் விஜய் ரசிகர் அவர்களுக்கு. அரசு ஊழியர்கள் விஜய் அவர்களுக்காக ஓகே அரசு ஊழியராக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அரசு ஊழியர்களுமே தாவைக்க கூட்டுலாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். நீங்கள் பார்க்கலையான்னு கூட என்ன கூட கேட்டாங்க. அந்த நாட்டில் நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட ஓகே ஒரு நிகழ்வு அவ்வளோதான். இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாலாம் முதல்வர் சொன்னவர். ஜனநாயகன் படம் பிளாக்ல விற்கிறது, திரையரங்கிலே கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் 2500 எல்லாம் சொல்றாங்க சார். இது எப்படி? இல்லைங்க சிங்க, நான் வந்து இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். இப்போ நான் வந்து ஒரு கடை நடத்துகிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த துணி வந்து மழையில் கூட போடலாம், இது வந்து மழையில் போட்டால் கூட அதுவே சூடாகி உடம்புல இருக்கிற சூடு அது உள்ளே போய் அந்த ஈரம் வந்து உடனே காஞ்சிரும் மழை விட்ட உடனே அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கடைக்கு வரீங்க, என்ன இது புதுசாக இருக்கே இவர் சொல்கிறது, மழையில் ஈரமாச்சுன்னா கூட உடனே காஞ்சிரும் அப்படின்றாரு. உடம்புல இந்த சூடு இருக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக காயும். ஆனால் அதை வந்து நான் இன்னும் அதை விளம்பரப்படுத்தி அழகாக சொன்னோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மழை பெய்யல ஈரப்படுத்தி போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பி இந்த சொக்கையை வாங்கி போயிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்க, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நம்ம தான் வந்து 10 நிமிஷம் கேப் விட்டாலுமே இது காஞ்சிருமே இந்த சொக்கான்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறீங்க. மழையில் நஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுவும் அதே சொக்கா தான் அதே தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த வாடிக்கையாளர்கள் இனிக்க பேசுனாருங்களா விற்கும்போது அதுதான் அதில் புதுசு, அதுதான் அதில் மாற்றம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது அதே சொக்கா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா படமும் வந்து பிளாக்ல அதிகமாக தானே விற்குது. முதலமைச்சர் படம் வண்டி விற்கக்கூடாதுன்னு என்ன இருக்கா ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது படம் எடுக்கிறது எதுக்கு, உட்காந்து நம்ம வசூல் பண்ணி 4 பேருக்கு வந்து நல்லது கெட்டு செய்யறதுக்கா? இல்லை, லாபம் சம்பாதிக்கிறது, பெரும் லாபம் சம்பாதிக்கிறது. அதாவது குறிப்பாக கருப்பு பணம் இருக்குமே ஆனால் இல்லை கிரே மார்க்கெட்டில் பணம் அதிகமாக இப்போ ஒரு 20 கோடி போட்டு 40 கோடி எடுக்கணும், இல்லை 100 கோடி போட்டு 500 கோடி எடுக்கணும், இல்லை 200 250 கோடி 300 கோடி போட்டு 700 800 கோடி எடுக்கணும்னா அது ஒரு சுலபமான ஒரு வழி படம். ஆனால் அவங்க நோக்கத்துக்கு அவங்க தேவைகளுக்கு தெளிவாக தான் இருக்கிறாங்க. நம்ம தான் அதை சரியாக புரிஞ்சுக்காமல் போயிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட போயிட்டு என்னங்க சரியா இல்லையா, நீங்கள் இல்லைங்க தப்பாக இருக்கீங்க, எப்படிங்க முதலமைச்சர் ஆட்சியிலே இருக்காரு, முதலமைச்சரோட படமே இது வந்து இந்த மாதிரி பிளாக்ல ரசிகர்கள் கிட்ட இந்த மாதிரி வாங்குறீங்களே நல்லா இருக்காங்க, அது எனக்கு கேட்டால் அது வந்து அதீத கேள்வி, தேவையற்ற கேள்வி. விளையும் பயிர் மொழியில் தெரியும். என்னைக்கு பிளாக்ல விற்காம இருந்தது? நிறைய பேர் கட்சியில் அவங்க பொறுப்பாளராக இருக்கிறவங்கள இந்த மாதிரி டிக்கெட்டுகளை வாங்கி அந்த டிக்கெட்டுகளை காட்சிகளுக்கு கொடுத்து ரசிகர்கள் பெருசு பண்ணவங்க தான். அதில் ஒரு சிலர் வந்து வாங்கின காசுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேர் அதை கூட வச்சு விற்றுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நாளாக வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் இருக்குது. இப்போ பிளாக்ல விற்றாங்க கொண்டாங்க நீங்கள் பிடிச்சி கொடுக்க முடியுமா? இப்போ காவல்துறை இதில் வழக்கு பதிவு பண்ண முடியுமா? பண்ணால் அரசுக்கு அவப்பேர் வரும். முதலமைச்சரோட பட டிக்கெட்டை தன்னுடைய சொந்த ரசிகர்கள்கிட்டயே 200 ரூபா போக வேண்டிய டிக்கெட்டை 1000 ரூபா விற்றாங்க, 200 ரூபா போக டிக்கெட்டை 2000 ரூபா விற்றாங்க அப்படின்னா அப்போ தாவேக்கவனர் இதில் ஈடுபட்டாங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, அப்போ விஜய் சார் படத்தை இந்த மாதிரி விற்கிறாங்களே இது நியாயமா? காவல்துறை இது வேடிக்கை பார்க்குது, அவர் சார்ந்த சினிமா துறை இதை ஊக்குவிக்குது, அவருமே இதுக்கு மௌனமாக இருக்கிறாருன்னு இந்த கேள்விகள்லாம் வரும். அதனால இதை வந்து கேட்காத மாதிரியும் பார்க்காத மாதிரியும் போயிட்டா ஒரு 3 நாளில் கல்லா கட்டி முடிச்சிடலாம். 3 நாளில் கல்லா கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விமர்சனம் வந்தால் நாங்கள் இன்னொரு சாங் போட்டு அந்த படத்துல ஒரு பாடல் எதுனா இருக்கும் அதை எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு இதை மறக்க கஷ்டம் பண்ணுவீங்க. நீங்கள் 200 ரூபாய்க்கும் நீங்கள் அந்த படம் பார்க்கலாம், உங்களுக்கு பொறுமை இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே போய் அதை கத்தணும், கூச்சல் பண்ணணும், பார்க்கணும், கொல்லணும். அந்த கத்தல், அதாவது சொந்த கத்தல் சொந்த கூச்சலுக்கு கூட ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்து பார்க்கறது கொள்றதுன்றது அது புதுசு. இது ரொம்ப நாளாக இருக்குது தமிழ்நாட்டில். ஏதோ விஜய் சார் ஒண்டி தான் இதை பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரஜினி சார் படமும் இது மாதிரி போகுது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. இது வந்து ஒரு மைண்ட் செட். அதாவது என்னன்னா அது வந்து இது வந்து ஒரு வைபு, இது அப்போ போய் அன்னைக்கு பார்த்தா தான் அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்லிக்கிட்டு
நம்மளை இது பண்ணிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டல் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். அப்புறம் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த ஹோட்டல் வந்து தரமாக இருக்காது, சாப்பாடு கூட்டம் வர வர குவாலிட்டி போயிடும், படுத்துக்கும். ஆனால் நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல அந்த வார்த்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் டே முதல்ல பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு 2000 ரூபா தண்டமாவோ இல்லை 1000 ரூபா தண்டமாக அழுதாதான் அது பூர்த்தி அடையும். அப்போ அது மாதிரி தான் அதை பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த நீட்டுக்கு மாணவர்கள் எல்லாம் ஜென்சி இளைஞர்கள் அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழக காவல்துறை கையாண்டது பாத்தீங்களா சார்? ஆதவர்ஜுனா கூட ஒரு ட்விட்டு போடுறாரு, தலைநகரத்தில் ஜனநாயகம் நசுக்கப்பட்டது அப்படின்னு. எந்த தலைநகரம்னு ஒரு கேள்வி கூட எழுப்புறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அதாவதுங்க அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அதிகமாக வச்சுட்டீங்க, அதுதான் பிரச்சனை. பொதுமக்களோ இல்லை ஊடகவியாளரோ இல்லை கருத்து சொல்பவர்களோ, நான் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி. எதையுமே வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எதுக்கு சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, அதனுடைய தொலைநோக்கு, அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு கூர்ந்து ஆராய்க்கணும். இப்போ என் போன்று மற்றவங்க சிந்திக்க வேண்டிய வேலை கிடையாது. இப்போ என் தொழில் இது, செய்தியில் என்ன தன்மை, யார் என்ன பேசுகிறேன்றதுனால நம்ம அதை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்குறாரு ஒருத்தர்னா, அவர் வந்து அந்த ஜோசிய விஷயத்தில் ஈடுபாடோட உள்ளே போய் பார்ப்பாங்க. எல்லாரும் அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இதை பார்க்கும்போது என்னன்னா, விஜய் சார் வந்தால் ஒரு சில விஷயங்கள்லாம் சரியாயிரும், மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, அந்த ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஓட்டு செலுத்தியிருக்காங்க. ஸோ அது ஒரு புறம். இப்போ நீட்டு அப்படின்னு வரும்போது என்னன்னா, இப்போ இது வந்து திமுக இதை பற்றி பேசுது. என்னன்னா, இங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயமானு கேட்குறாங்க. இப்போ திமுக பேசுறது, காங்கிரஸ் பேசுறதெல்லாம் விட்டுருங்க. அடிப்படையில் பொதுமக்களுக்கும் விஜய் சாருக்கும் ஒரு பந்தம் உண்டு. பொதுமக்கள்ல மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் வந்து இந்த தேர்வு இதுன்னும் போது இதில் முறைகேடுகள் இருக்குது, பிரச்சனை இருக்குன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. சுருக்கமாக சொன்னால் நிறைய பேர் மாணவர்கள் வந்து விஜய் சார் மீது அன்பு கொண்டிருக்காங்க. அப்போது மற்ற கட்சி என்ன சொல்லுது, அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கடந்து போயிட்டு உங்களுக்கு ஒரு தார்மீகமாக ஒரு ஒரு உணர்வு இருக்கணும்ல. இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலைன்னும் போது நீங்கள் வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, உங்களை பிரச்சாரம் பண்ண விடலாம், நீங்கள் வந்து பொங்கி பேசுகிறீங்க, கோவத்தை வெளிப்படுத்துறீங்க, மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சமிக்கைகள்லாம் கொடுக்குறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க. இப்போ ஒரு நீட் தேர்வில் 20 பேர் இறந்துருக்காங்க, நாடு தழுவிய போராட்டம் நடக்குது. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் காவல்துறை பெரிய பெரிய லட்டி எடுத்து சொந்த நாட்டு மாணவர்களே காவல்துறை கண்மூடித்தனமாக அடிக்கிறாங்க. பெண்கள் கூட பார்க்கறது கிடையாது. ஒரு காவலர் வந்து பெண்ணை வந்து போட்டு அறையிறாங்க. இதெல்லாம் வந்து ஆணுக்கு ஆணுன்னு எடுத்தாலும் இழுக்கு. காவல்துறை ஒரு பெண்மணி எப்படி கையாளுறது பார்த்தாலும் அது வந்து மனக்கசப்பு, அது வந்து ஜீரணிக்க முடியும். அப்போ இது மாதிரி பொது வெளியில இப்படி பண்றீங்க, கேமரா இருக்கிற இடத்துலனா இவங்கெல்லாம் தனியா கிடைச்சா என்னென்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ உங்க உடம்புக்குள்ள அந்த காவல்துறைக்கு உள்ள எவ்வளவு வக்கர புத்தி இருக்குது. அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, சாலை என்ன போராட்டம் பண்ற இடமா? சரி, சாலை போராட்டம் பண்ற இடம் இல்ல, சாலையில நீங்க கூட்டம் போட்டு கரூர்ல 8 மணி நேரம் ஸ்தம்பிக்க வச்சிங்க, அப்ப சாலை என்ன கூட்டம் போடுற இடமா? சாலை இன்னைக்கு போராட்டம் பண்ற இடமா கேட்குறீங்க. நான் சொல்றேன், அன்னைக்கும் அது என்னோட கருத்து வந்து சாலை போராட்டம் பண்ற இடம் இல்லை, சாலை பொதுக்கூட்டம் போடுற இடம் கிடையாது, சாலை ரோட் ஷோ பண்ற இடம் இல்லைன்றது என்னோட வாதம். உங்களுக்குன்னு வரும்போது மாறி மாறி பேசுறீங்களே. இதற்கு சிம்பாலிக்கா ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பேர் உட்கார போறாங்க. அப்போ இதுல நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அங்க ராகுல் காந்தியை கைது பண்ணா ஜனநாயக படுகொலை சொல்றாங்க. ஆனா இங்க அதே போராட்டம், அதே நோக்கம், எதிர்த்து போராடுறது வேற ஒருத்தர், நம்மளே இல்லை. ஆனால் இங்கே அதை பண்ணும்போது கைது போகிறாங்க. அப்போது டெல்லியில் ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம், இங்கே கம்யூனிஸ்ட், சிபிஐ, டைஃபி, எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மாணவர்களுக்கு ஒரு நியாயம். இப்போ ராகுல் காந்தி பங்களா வீட்டில் இருக்கிறாரு, பணக்கார வீட்டுக்காரர், அரசியல்வாதி, அவருக்கு நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, குரல் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே உள்ளூர் மாணவர்கள் வந்து உங்கள் சொந்த காவல்துறையை வந்து அவங்க கைது செய்து அநாகரிகமாக நடத்து. அதாவது என்ன சொல்றேன்னா, எங்க அன்பா குணமா பேசி கூட அவங்க கிட்ட அதை பாருங்க, ஆன் ரெக்கார்ட்ல கேமரா முன்னாடியே வேற 1 மணி நேரம் நீங்க போராட்டம் பண்ணுங்க, அமைதியா இருங்க, அப்புறம் கைது பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தன்மையெல்லாம் கிடையாது. போட்டு வலிக்கிறது, இழுக்கிறது, ஜிம்புறது, தள்ளுறது. என்ன யாருக்கெல்லாம் போராடுறாங்க? அவங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்து தானே போராடுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்து, அதாவது படிப்புன்றது ஒரு 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 விதம்,
அது இருந்தா வந்து எதுவும் பாதிப்பு வராது, அதுதான் இருந்தா நம்ம பாதுகாப்புன்னு இருக்கு. நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க. அந்த படிப்பு கூட ஒழுங்கா கொடுக்க முடியல, அந்த தேர்வு கூட ஒழுங்கா திருத்தம்னா என்ன வெங்காயத்துக்கு தேர்வு நடத்துறீங்க? இது நீங்க எல்லாம் சேர்த்து கேட்கணும். என்ன பண்ணோம் விஜய் சார்னா அவ்வளோ பெரிய ஆளா நீ? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண மாட்டியா? சொல்லி படத்துல எல்லாம் இப்படிதானே இருக்கும், பட்ட டைலாக் அவ்வளோ வேணாம், அதுல பாதி இல்ல, அதுல பாதி கூட வேணாம். சரி நீங்க கேட்க வேணாம் சாமி, உங்களுக்கு கொஞ்சம் பயம், தைரியமா வராங்கல்ல, அவங்கள நீங்க கண்டுக்காம விடலாம் இல்லையா? அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டோ இப்போ போராட்டம் பண்ணுங்க, ஆனா டிராஃபிக்கு இம்மி அளவு பாதிக்கூடாது. டிராஃபிக் பாதிச்சுன்னா டிராஃபிக்ல நியூசன்ஸ் கேஸ்ல தூக்கிடுவோம். சொல்லிட்டு எங்க உட்காராங்களோ அங்க உட்கார வச்சு பண்ணுங்க, போராட்டம் நடத்திடுவோம். என்ன கெட்டு போயிடுச்சு இப்போ? என்ன கெட்டு போச்சு? இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இவ்வளவு டிராஃபிக் ஜாம் ஆகுது. விஜய் சார் ஒரு ஊருக்கு போனா எவ்வளவு டிராஃபிக் ஜாம் ஆகுது, இவ்வளவு பிரச்சனை வருது. இவங்க எத்தனை பேர்? 100 பேர் கிடையாது. இங்க ஒரு 100, அங்க ஒரு 100, அதுக்கப்புறமா மதுரையில கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 300 மாணவர் தேர மாட்டாங்க மொத்தமா. உட்காந்து ஏதோ அறவழியில போராட்டம் பண்றாங்க, ஏதோ படிப்பு சம்பந்தமா பேசுறாங்க, வேற எதுவும் இல்லை. இதுக்கு கூட வந்து நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னா கேவலம். அதெல்லாம் வெக்கக்கேடு. வெளியில சொன்னா பேசும்போது வந்து நீட் தேர்வு எதுவு, அனிதா சகோதரி, என் குழந்தை, என் அது இது தேவை பூர்த்தியானவன அதேதான். இதுல சார் இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. இப்போ முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கூலிங் படம் பார்த்தாரு அப்படின்னு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம், மாணவர்கள் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இங்க அதிகாரிகளோட சேர்ந்து ஜனநாயகன் படம் பாக்குறாரு, அமைச்சர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க. எம்எல்ஏ அழுதார், அமைச்சர் பர்வேஸ் எல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அது ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட். அது அழுது என்டர்டெயின் ஆகிக்கிறது. சார் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணப்போ அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூலிப்படம் பார்த்தது வெட்கக்கேடானது. அன்னைக்கும் நான் அதே தான் சொன்னேன். இந்த தூய்மை பணியாளர்கள் காவாவையும் குப்பையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டது வாழ்வாதாரம், ஒரு வேலை. லட்சக்கணக்கில் இல்லை தூய்மை பணியாளர்கள். ஒப்பந்ததாரர்கிட்ட காசு கொடுத்து கான்ட்ராக்டராக அடிச்சுன்னு போகிறாங்க. அந்த காசுல ஒரு பகுதியை நீங்கள் அதை மிச்சம் பண்ணி உங்களுக்கு சம்பளமாக கொடுத்தாவே பிரச்சனை முடிஞ்சிடும். அன்னைக்கு அதே காவல்துறை லத்தி சார்ஜ் எல்லாம் அவன் வந்து படம் பார்க்க போயிட்டாங்க. படம் பார்த்துட்டு அது என்ன பாட்டாது, ஒரு பாட்டு கூட ஃபேமஸ். அப்போ அதுதான் எல்லாம் வைப் ஆயிருந்தது. மோனிகா பாட்டு போட்டு எல்லாம் வைப் ஆயிருந்து ஆட்சியாளர் தான் குஷியாக இருந்தீங்க. அப்போ அன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்பட்டாங்க, சோறு தண்ணி இல்லாமல் ரோட்டில் படுத்துக்கிட்டு போராட்டம். அப்புறம் அது ஓரளவுக்கு அப்படி இப்படி காவல்துறையை வச்சு டிஃப்யூஸ் பண்ணி அத்தை பண்ணுறேன் சாப்பாடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டம், அந்த சாப்பாட்டுக்கு ஒரு டெண்டரு எல்லாம் விட்டு போய் ஆட்சியே போயிடுச்சு. அப்படியே ரிப்பீட்டு. இப்போ முதல்வருக்கு வயசு கம்மி, அன்றைய முதல்வருக்கு வயசு அதிகம், இன்றைய முதல்வருக்கு வயசு கம்மி, அதனால வைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அன்னைக்கு கூலி படம் பார்த்தவங்க யாரும் போயிட்டு ரஜினி சார் படம் பார்த்துட்டு எம்எல்ஏ எம்பி எல்லாம் அழுவல. அவங்க ஒண்டி போனாரு, மேபி ஒரு ஃபேமிலியோட பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் நான் அதே விமர்சனம் தான் வச்சேன். இந்த அளவுக்குலாம் இல்லை. இவங்க கட்சிக்காரங்கல்ல, இவங்க யாரு பேசிக்காக இவங்க வந்து விஜயோட தான் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க தான் நிறைய பேர் பொறுப்பில் வந்தாங்க. அப்போ அது இப்போ இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விஜய் அண்ணா பார்த்தா ரசிகண்டா, கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்து ஒரு சந்தோஷப்படும், அவரு சந்தோஷப்படும், அவரு உச்சி குளிரும். ஒரு படத்தில் அந்த விவேக்ஸ் பார்த்தீங்கன்னா காட்சி வச்சுருப்பாரு, இன்னைக்கு தான் வேலைக்கு செய்கிறா முதலாளி உச்சி குளிர மாதிரி ஃபேனை போடணும். இந்த ஃபேனை பார்த்தா அவுந்து போயிருக்கும். நோக்கம் வந்து முதலாளி உச்சி குளிர வைக்கிறதா. ஆனால் அந்த ஃபேனை போடணும்னா ஃபேனு மண்டை மேலே வந்து ரத்தம் வந்துடும். அது மாதிரி நோக்கம் வந்து முதலாளி குஷிப்படுத்துறது, அதாவது முதலமைச்சரை குஷிப்படுத்துறது. ஆனால் மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வந்து அழுதுன்னு இருந்தா என்ன, எதுக்கு அழுகுறீங்க? இப்போ என்னத்துக்கு அழுதிங்க? இல்லை நீட் தேர்வில் இங்கே எதனா ஒரு 2 பேர் இந்த குண்டடிப்பட்டவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? இல்லை பாகிஸ்தான் பார்டரில் எதனா ஒரு 4 தமிழ்நாட்டில் ஆளுங்க போயிட்டு எதனா இறந்துட்டாங்களா? இல்லை ஊரில் எதனா வந்து பெரிய நோய் தொற்று வந்து பாலமாக செத்துட்டு இருக்கு. இப்போ டெங்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்றாங்க, டெங்கு டைஃபாய்டெல்லாம். அது மாதிரி எதனா பெரிய பிரச்சனை. ஒரு படத்தை பார்த்துட்டு அழுகுறீங்கன்னா அப்போ இமோஷனலாக யூஆர் நாட் ஸ்டேபிள். இட்ஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். பர்டிகுலர்லி a person in a elected post. ஒரு கலெக்டர் இருக்காருங்க, கலெக்டர் எஸ்பி படம் பார்க்க போகிறாங்க. எஸ்பி வந்து சொக்காலாம் போட்டு இருக்காரு, போயிட்டு படத்தை பார்த்து அழுகுறாருன்னு வச்சுக்கலாம். எஸ்பி அழுதுன்னு வச்சுக்கேன். பக்கத்தில் ஏட்டே ஐயா என்னங்க எஸ்பி அழுகுறாரு அப்படி வருமா வராதா? ஏங்க இருக்கிற பதவி. இப்போ நான் ஒரு பத்திரிக்கையாளர், சரிங்களா, நான் ஏதோ ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு படத்தை போய் பார்த்து நான் உட்காந்து அழுதுன்னுக்கிறேன். பக்கத்துல இது கோட்டீஸ்வரன் தானே, என்ன அவன்
பயங்கரமாக பேசுகிறோம், உட்காந்து படம் பார்த்து அழுதுனுக்குறான். ஐயா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இல்லை ஒரு ஜட்ஜி போகிறாரு, பெரிய ஜட்ஜி போகும்போதே உசுலாம் வழியெல்லாம் விட்டு இட்டுன்னு போய் உட்காருவாரு. அவர் ஒரு படம் பார்க்குறாரு, படம் பார்த்தா ரசிக்கிறாரு, சிரிக்கிறாருன்னா அது இயல்பு. அந்த படத்தை பார்த்து அவர் அழுகுறாரு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பெஞ்சுக்கெலாம் இருக்காங்க, நேற்று தெரியல நம்ம ஐயா படம் பார்த்து அழுது நிறுந்துக்கிறார், நைட்டெல்லாம் படம் பார்த்து அழுகுறாரு மாப்பிள்ள. அவரு பேசுவாங்கன்னா பேச மாட்டேன். நல்லா இருக்கா இது கேட்க? நீங்கள் கேட்டீங்க, நான் பார்க்கல பர்வேஸ் அவர்கள் அழுகுது, நீங்கள் சொன்னதை வச்சு நான் பதில் சொல்கிறேன். நான் வந்து குறைச்சிக்கல, இன்னுமுமா நீங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தணும் சார். மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அதுக்கு காரணம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலமைச்சர் திட்டங்கள் மூலிமா பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இதே கேள்வி வந்து இன்னொரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் ரெடியாக இருக்கிறோம் நாளைக்கு படத்துக்கு எல்லாம் அப்படின்னு. ஏதோ இந்த நாளைக்கு வந்து தீபாவளி பொங்கல், தீபாவளி பொங்கல் மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா சரி, தீபாவளி பொங்கலுக்கு சிறப்பு பஸ்ஸு எல்லாம் ஓடுவீங்க, அதையே கூட விட்டுருக்கலாம். சிறப்பு பஸ்ஸு, சிறப்பு காட்சி. என்னன்னா முக்கியமான பிரச்சனைகள் ஒரு 2-3 நாள் திசை திருப்பப்பட்டு விட்டது, அவ்வளோதான். இந்த 2-3 நாளில் குதிரை பேர அரசியல், சொத்து வரி, தண்ணி வரி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கரண்ட் பில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய வீட்டுக்கு கரண்ட் பில் எதிர்பார்த்ததோட கூடுதலாக வருது, கரண்ட் தட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே வந்து மங்கடிக்கப்பட்டு இந்த 3 நாள் அடுத்து ஜனநாயக திருவிழா தான், ஒன்றும் பண்ண முடியாது, வெற்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.